ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே உங்கள் முகத்தில் ஒரு ஸ்மைல் இருக்கும், உங்கள் மனசில் ஒரு தெளிவு இருக்கும். ஐ ப்ராமிஸ் யூ. ஓகே, ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. என்னன்னா, ஒரு சின்ன புழு, எல்லாராலையும் அசிங்கம், அருவருப்பு, கருமோன்னு ஒதுக்கப்படுற ஒரு சின்ன புழு தான் டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு அழகான பட்டாம்பூச்சியை உருவெடுக்குது. கரெக்ட்? பட் அந்த பட்டாம்பூச்சிக்கு தெரியாது தான் எவ்வளோ அழகாக இருக்குன்றது. அது நினச்சிக்கும் நம்ம ரொம்ப அசிங்கமாக இருக்கும், நம்ம ஒரு அருவருப்பான ஒரு புழு அப்படின்னு தான் அதை நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அதால் தன்னோட விங்ஸை பார்க்க முடியாது. ஆனால் அந்த பட்டாம்பூச்சிக்கு தெரியாது தன்னை ரசிக்கிறதுக்கு இந்த உலகமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் கைஸ், நம்ம லைஃப்லேயும் நம்மளோட ஒர்த் என்னன்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது. மற்றவங்களுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணணும், மற்றவங்களுக்கு நம்ம அழகாக இருக்கணும், மற்றவங்களுக்கு நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமே தவிர நமக்கு நம்ம எப்படி இருக்கோன்றதே நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம். ஆக்சுவலி நம்ம எல்லாருமே ஒரு விதத்தில் அழகு தான். எல்லாருக்குமே இன்செக்யூரிட்டிஸ் கண்டிப்பாக இருக்கும். ஈவன் எனக்கும் தான் நிறையவே இருக்குது. எல்லாருக்குமே உலகத்தில் இன்செக்யூரிட்டிஸ்ன்றது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அந்த குறையை நம்ம எப்படி நிறைய மாற்றணுன்றது தான் இருக்குது நம்ம லைஃபே. எப்படி நம்மளை அழகாக இல்லை அசிங்கம் நம்ம சொல்லிக்க முடியும்? ஏன்னா இந்த கடவுளோட படைப்பில் எல்லாமே அழகானது தான். அப்படி பார்க்கும்போது நம்மளை படித்த கடவுளுக்கு தெரியாதா நம்மளை எப்படி படைக்கணும்னு? இவங்க இப்படி தான் இருக்கணும், அவங்க அப்படி தான் இருக்கணும்னு கடவுள் படைச்சிருக்காரு. அப்படி பார்க்கும்போது எல்லாருமே ஒரு விதத்தில் அழகு தான் கைஸ். ஸோ நீங்கள் உங்களையே லோ செல்ஃப் எக்ஸ்டீம் பண்ணிக்காமல் நான் சொல்கிறது தினமும் காலையில் பண்ணிங்களேன். காலையில் எழுந்திரிச்சுனே கண்ணாடி முன்னாடி நின்று இன்றைக்கி நாள் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது, இன்றைக்கி நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது, நான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்க போகிறேன், எல்லா விஷயங்களையும் நான் கரெக்டாக செய்வேன், நான் ரொம்ப அழகாக இருக்கேன், நான் ரொம்ப நல்லா இருக்கேன், என்னால் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் டெய்லியும் நீங்கள் சொல்லுங்களேன். கண்டிப்பாக இது உங்கள் லைஃபை சேஞ்ச் பண்ணும். நான் டெய்லி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பர் பாசிட்டிவ் ரிசல்ட்டை தரும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் இந்த கதை சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இங்கே நிறைய பேர் நம்மளவே ரொம்ப டவுன் பண்ணி நம்மளால இது முடியாது, நம்மளால இது செய்ய முடியாது, பண்ண முடியாதுன்னு நம்ம ஒர்த்தை கம்மி பண்ணிக்கிறோம். மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்களுக்கு நம்ம இதை ப்ரூவ் பண்ணணும் அதை ப்ரூவ் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோமே தவிர நமக்கு நம்மளே ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்றது நம்ம அந்த தாட்டே நமக்கு வர மாட்டேங்குது. நமக்கு நம்மளே ப்ரூவ் பண்ண போதும். நான் போன வருஷம் எப்படி இருந்தேன், நான் இந்த வருஷம் எப்படி இருக்கேன், அதை கம்பேர் பண்ணுங்க, அது போதும். அழகுன்றது ஒரு சப்ஜெக்டிவ். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப் இருக்கும். பட் நமக்கு எப்படி நம்ம ஃபஸ்ட்டு நம்மளே அழகாக இருக்கும்னு நினைக்கணும். மற்றவங்க நம்மளை அழகாக இருக்கும்னு நினைக்கிறாங்களா இல்லையான்றது நமக்கு முக்கியம் இல்லை, தேவையும் இல்லை. அவங்க யார் நமக்கு? நம்மளை அழகாக இருக்கும்னு நினச்சா போதும். ஸோ இதுக்கு மேலேயும் நீங்கள் ரொம்ப இன்செக்யூராக, செல்ஃப் லோ எஸ்டீமாக, உங்கள் வேர்த்தை ரொம்ப கம்மி பண்ணி நீங்கள் வேர்த்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செய்து அதெல்லாம் தூக்கி குப்பியில் போட்டுருங்க. இது உங்கள் லைஃப், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. கண்டிப்பாக எல்லாமே நல்லா தான் நடக்கும். பாசிட்டிவாக யோசிங்க, கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக நடக்கும். பாய். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் போட போகிறேன். பாய்.